ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டேஸில் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இப்போ நான் வந்து பிளாக் டெவில் ஒன்று எடுத்திருக்கேன். பிளாக் டெவில்ஸ் என்ன இப்போ நான் எடுத்த புதிய ஒரு வாகனம். இது பார்ப்போம். இந்த ரோட்டில் வந்து எங்களுக்கு பயணம் பண்ண 7 மந்த்ஸ் சொல்லி பார்ப்போம். இதுதான் சொல்லுவோம் வந்துட்டு கல்லோட பாலம்னு சொல்லி. இப்போ இந்த பாலத்தில் வந்து நான் போய் திட்டிக்கிறேன் ஒன்னேகாம சைடுக்கு. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோ சேராக இருக்குது. ஹீட் ஆகுது பாருங்கள், அப்படியோ ஸ்லிப் ஆகிட்டு இருக்குது டயரெல்லாம். முட்டை 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 அவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள் இந்த ஏரியாவில். இப்போ நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஆஃப் ரோட் போனோம். அந்த பிளேஸில் வந்து இந்த அளவு மழை இருக்குல்ல, இந்த இடத்துல வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. காய் செம்ம சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. இப்போ நான் வந்து துரத்தகை போயிட்டு வர வழியில் வந்துட்டு டயர் அப்படியே பஞ்சர் ஆகிட்டு. ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டேஸில் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இப்போ நான் வந்து பிளாக் டெவில் ஒன்று எடுத்திருக்கேன். பிளாக் டெவில்ஸ் என்ன இப்போ நான் எடுத்த புதிய ஒரு வாகனம். ஃபுல்லாகவே அட்வென்ச்சர் தான் ஃபன் பண்ணிருக்கேன். அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க வந்துட்டு சஃபாரி எல்லாம் கூட்டிகிட்டு போனோம். இப்போ வந்துட்டு இந்த ஒரு 4 நாள் வந்து தொடர்ச்சியாக மழை பெய்யுது. அதால் வந்துட்டு கொஞ்சம் ஆஃப் ரோட் ஓடி பார்ப்போம்னு சொல்லி ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கிறேன். இது வந்துட்டு இந்த தம்பால டு ஒன்னேகாம் போகிற ரோட்டில் தான் இப்போ நான் இருந்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஃபுல்லாகவே வைல்ட் ஹெல்த் தாண்டி அந்த இடத்துல தான் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் சேர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. இன்றைக்கி ஆஃப் ரோட் போய் பார்ப்போம் வாகனத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் போகிற வாகனம் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து தான் வந்து என்னோட பயணம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நான் இப்போ இதில் பார்ப்போம். இந்த ரோட்டில் வந்து எங்களுக்கு பயணம் பண்ண 7 மந்த்ஸ் சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி ட்ரோனும் வந்து ஃப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். ட்ரோன்லேயும் பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட், ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இதை தாண்டிட்டோம் நாங்கள் கல்லோட பாலம்னு சொல்லி. இப்போ இந்த பாலத்தில் இருந்து நான் போய் திட்டிக்கிறேன் ஒன்னேகாம சைடுக்கு. இதில் நிறைய பேர் வந்துட்டு வயல் செய்கிறாங்க அந்த ஏரியாவில். இதெல்லாம் வந்து வயல் செய்யாத இடங்கள். இப்போ என்ன ஆல்ரெடி வெட்டிட்டாங்க அந்த அறுவடை செஞ்சு. அதால் வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சிருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் நான் போய் இதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆரண்டி ஓடுது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடாக்கி தரதுக்கெல்லாம் இந்த ஏரியாவுக்கு வருவோம். அந்த வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாவோட சேர்ந்து அப்படியே சேர்ந்து சாப்பாடெல்லாம் ஆக்கி தின்று அப்படி கேம்ப் பண்ணிட்டு எல்லாம் போவோம். இப்போ முக்கியமாக டாஸ்க் இருக்கக்கூடிய இடம் இதுதான். ஃபுல்லாக வந்துட்டு சேர இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல தான் நான் போகணும். இந்த டயரால் வந்துட்டு போக எழுமான்னு பார்க்கணும். என்ன ஆல்ரெடி மட் டயர் தான் போட்டுருக்கிறேன், பெரிய அந்த கட்டை வந்த டயர். இது இந்த இடத்துல போய் இது பார்ப்போம். ஆனால் டேஞ்சரான விஷயம் என்ன சொன்னால் ஒரு சைடில் வயல், அதேமாதிரி இன்னொரு சைடில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆறு நிறைஞ்சி போகுது பாருங்கள் தண்ணி. கொஞ்சம் சரி மிஸ் ஆகின்னு அவ்வளோ தான். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோ சேராக இருக்குது. ஸ்கிட் ஆகுது பாருங்கள், அப்படியோ ஸ்லிப் ஆகிட்டு இருக்குது டயரெல்லாம். இந்த ரோட்ல வந்துட்டு நேராகவே போனால் அந்த ஓனேகாம திவுலானெல்லாம் சொல்லுவோம். இதால் போகணும். இந்த இதில் நேராகவே போனால் வந்துட்டு ஓனேகாம திவுலான புதூர் அப்படி நிறைய அந்த ஊர் இருக்குது. இதுலுக்கு நான் அங்கே போகாமல் வந்துட்டு சின்னவில்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு செம பொட்டுது. ஏன்டா எல்லாருமே வந்துட்டு குறிப்பிட்ட வயசு வரக்குள்ள வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு அடுத்தது வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சு லீவில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சாப்பாடெல்லாம் ஆக்கி மீன் பிடிச்சி ஃபன் பண்ணிட்டு போகக்கூடிய இடம் உண்டு. இது அவ்வளோ மெமரிஸ் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடம் மட்டும் தான் நான் லாஸ்ட்டாக வந்திருக்கிறேன். வந்துட்டு இதுக்கு அங்கெல்லாம் வந்து அவ்வளோ சேராக இருக்குது. சம்டைம் வாகனம் வந்துட்டு 20 சான்சஸும் இருக்குது. நான் பிளான் பண்ண பயணம் வந்துட்டு அந்த ரோட்டில் வந்து அப்படியே அந்த கோனருக்கு போகணுன்னு சொன்ன இடத்துல ஒரு 500 மீட்டர் மட்டும் வரணும்னு நினைக்கிறேன். போனோன்னு சார் நான் வந்துட்டு அவர்த்தெல்லாம் வந்துட்டு அப்படியோ சின்னவில்லுக்கு போயிடும். போயிட்டு ஒன்னேகாமையில் போய்ட்டு அப்படியே ரவுண்ட் வரும்னு பார்த்தோம். ஆனால் வந்துட்டு ஓவராகவே சேர்றதுக்கு எடுத்தால வந்துட்டு போகிறது ரிஸ்க். சம்டைம் வாகனம் 20 சான்சஸும் இருக்குது. அதால் இப்போ இந்த இடத்துல திருப்பிட்டு வேறு அப்படியோ மற்ற ரோடால் வரும்னு சொல்லி பார்க்குறோம். பார்ப்போம். ஆனால் செம்ம ஃபன்னாக இருக்குது, நல்லாவே இருக்குது. பிளாக் டெவில் வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓகே, இப்போ நான் போய் இது பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இந்த வழியாக போகலாத்தால் வந்துட்டு இப்போ நான் ரிவர்ஸ்லேயே போய்ட்டு இருக்கிறேன். ரிவர்ஸில் போய்ட்டு தான் அப்படி நான் வந்துட்டு இப்போ ஒன்னேகாம பக்கத்துக்கு போக போகிறோம். ஓ, திரும்ப ஒரு பக்கத்துக்கு ரைட். டாஸ்க் இது தான் என்னென்னா வந்துட்டு
சேர் தான் ஃபுல்லாகவே. இப்போ இந்த இடத்துல தான் ரிவர்ஸில் தான் போகணும், திருப்பறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸ்லிப் ஆகுது. என்ன செய்ய போறீங்க? ஓ இங்கே எடுக்கவா? முன்னுக்கு எடுங்க நாசிதானா? கொஞ்சம் சம்பவம் ஒன்று நடந்துட்டு பாருங்க. இப்போ வந்துட்டு நான் ரிவர்ஸ் பண்ணிட்டு வரக்குள்ள கொஞ்சம் ஸ்கிட் ஆகி அப்படியோ சேத்துல இருவிட்டு இப்போ முன்னுக்கும் எடுக்கலாது பின்னுக்கும் எடுக்கலாத நிலைமை. ஓகே, இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் எப்படி சரி எடுக்கணும். அதே வேலை வந்துட்டு என் பிரதர் ஒருத்தர் வந்துருக்காரு மெஷின் எடுத்துகிட்டு. இப்போ இதுக்கு பெல்ட் எடுக்க தான் போயிருக்கிறாங்க. அது இந்த இடத்துல கட்டிட்டு தான் இப்போ இழுத்து பார்க்கணும். ஒரு மாதிரி வாகனத்தை மிச்சம் நான் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த வந்த எல்லாருமே தான் ஹெல்ப் பண்ணாங்க எடுக்கிறதுக்கு. தேங்க்ஸ் பண்ணி இப்போ அவங்களும் போகிறாங்க. செருப்பு கழுவுறாரு. அவ்வளோதான். ரைட். நான் எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடந்துச்சு. இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபோன் கேமராலாம் வந்துட்டு ஃபுல்லாகவே சேஃபாட்டிருக்குது இந்த ஏரியாலெலாம். சாதி கேருங்க. இப்போ நான் வந்துட்டு ஆஃப் ரோட் பயணத்தை முடிச்சுட்டு அப்படியே இப்போ நான் போயிருக்கிற பிளேஸ் வந்துட்டு பராக்கிரம சமுத்திரம் தான் இந்த ரைட் சைடில் இறங்குறது. இப்போ அந்த பண்டால தான் போகிறோம் துரதாகையை பார்க்குறதுக்கு. அதாவது 10 வான்கதவுகள் இருக்குது அங்கே. இந்த குளத்தில் வந்து தண்ணி நிறைய டைமில் வந்துட்டு இந்த சமுத்திரத்தில் தண்ணியில் அதை வெளியாக்குறதுக்கான கதவுகள் தான் வந்துட்டு அந்த 10 கதவுகள். அது சிங்கள மொழியில் சொல்லுவாங்க வந்துட்டு துரதாகைன்னு சொல்லி. அதாவது 10 வான்கதவுகளுக்கு தான் சொல்லுவாங்க அப்படி. இப்போ அந்த இடத்துக்கு போய்ட்டு பார்ப்போம் தண்ணி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ரிலீஸ் பண்ணுற டைமில் நிறைய பேர் மீன்லாம் பிடிப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இந்த இடங்கள்ல எல்லாமே வந்துட்டு அந்த கோயா நாளையில் வந்துட்டு ஃபுல்லாகவே குளிப்பாங்க அந்த இடத்துல எல்லாம். அவ்வளோ மழை பெய்யுது பாருங்க இந்த ஏரியாவில். இப்போ நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஆஃப் ரோட் போனோம், அந்த பிளேஸில் வந்து இந்த அளவு மழை இருக்கல. இந்த இடத்துல வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் போகிற பிளேஸ் வந்துட்டு அந்த தொடர்தாயன்னு சொல்கிறேன் 10 வான்கால் இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். அந்த துரதகைன்னு சொல்லி 10 வான்கதவல் இருக்கிற இடத்துக்கு தான் நான் போனோம். போகிற வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகான யானை ஒன்று வந்துட்டு இப்படி அந்த நீராடுற வீடியோ ஒன்றும், அதே போல் வந்துட்டு இப்போ ஒரு யானை வந்துட்டு ட்ரோனை கண்டு ஓடினுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறது. அந்த வீடியோ கேப்சர் பண்ணினேன். இந்த டேஸில் இருக்கிற எல்லா வ்ளாக்ஸ்லேயும் வந்துட்டு யானை வீடியோ ஒன்று கட்டாயமே ஹெட் ஆகுது. எப்படி சரி ஒரு யானை ஒன்று செட் ஆகுது எங்களுக்கு. முட்டை 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 காய் செம்ம சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு துரதகை போய்த்து வர வழியில் வந்துட்டு டயர் அப்படியே பஞ்சர் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து டயர் வெடிச்சிருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், எந்த இடத்துல பட்டன்னு சொல்லி சரியா நினைவில்லை. ஆனால் வந்துட்டு இப்போ இந்த வழியில் என்ன பட்டெல்லாம் நினைக்கிறேன், அந்த வாகனம் வந்துட்டு இறிவு இருந்துச்சு சேத்துல, அந்த டைமில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது கலட்டுறதுக்கான ஸ்பெனர், அதாவது அந்த சாவி வந்துட்டு இதில் இல்லை. இது ஆல்ரெடி இருந்துச்சு வாகனத்தில், அந்த கலூர் டைமில் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சர்வீஸில் அங்கே இங்கே. இப்போ நான் என் ஃப்ரெண்ட் ஒன்று பேசி தான் வந்துட்டு இப்போ அவர் வந்துட்டு இருக்கிறாரு. வந்ததுக்கு போகிறத வந்துட்டு இந்த டயரை கலட்டி மாற்றிட்டு தான் எங்களுக்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும். செம்ம கட்டண்டு எடுத்ததுக்கு வாகனத்தை ஒருத்தரம் வந்துட்டு போயிட்டு சேத்துல புதைச்சும் அதே மாதிரி இப்போ டயரும் வெடிச்சிருச்சு. அப்படியோ இந்த நாள் அமைய வாழ்த்துக்கள் எல்லாம் இவரால் தான். இவரை குழப்ப போயிட்டு தான் நான் போய் சேத்துல மாறினேன். என்ன பிரச்சனை வந்து ஜெக்கெல்லாம் அடிச்சு முடிஞ்சதுக்கு பார்த்தா இது கலட்டுறதுக்கான டூல்ஸ் வந்துருக்குது. ஆனால் இதுக்குரிய சாமான் வந்து இல்லை. 17ஆம் நம்பர் சாவி வேணும் இதை கலட்டுண்டா. இவர் வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 பேரும் திருப்பி போகிறாங்க வேறு சாவி எடுத்து வரதுக்கு. வேறு லெவல் இன்றைக்கி கட்டை தின்னோம். நாங்கள் ஆல்ரெடி வாகனம் இருவி அதில் ஒரு கொஞ்ச நேரம் தின்னோம். இப்போ அது பார்த்துக்கு சாவி ஒன்றுமே கொண்டு வராத